எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் மக வீட்டில் கொண்டு தான் இருக்கேன். இதோ பாருங்கள், அவங்க வந்து இது வந்து மல்லி இலை பாருங்கள், மல்லி இலை நட்டுருக்காங்க. நல்லா வாசமாக இருக்குது மல்லி இலை. அவங்களுக்கு வந்து பூ விட்டுருக்கு. இதோ பாருங்கள், பூ விட்டுருக்கு நிறையா. பூ விட்டுட்டு மல்லி வந்திருக்கு. மல்லி பீஜி நிறையா வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் இவ்வளோ பீஜின்னு பாருங்கள். ப்ரௌனாக இதோ பாருங்கள் பீஜி மல்லி பூத்துருக்கு அவங்களுக்கு. நம்மலாம் வந்து ஊரில் தான் வந்து மல்லி வருது, நம்ம போய் வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் நமக்கு மலேசியாவிலே வந்திருக்கு. ஏன் வராது? ஏதோ பாருங்க, அதெல்லாம் வெயில் படாத இடத்துல வந்திருக்கு. கொண்டோவில் வெயிலே படாது. இந்த இடத்துல வெயிலே வராது கொண்டோவில். எல்லாருக்கும் தெரியும். கொண்டோ ஃப்ளாட்ஸும் சரி, அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி, வெயில் படைய கஷ்டம். வெயில் படத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க மகளுக்கு பாருங்கள், இதோ பூ பூத்துருக்கு, மல்லி வந்திருக்குது. இது ப்ரௌன் ஆகி காஞ்சி போனாக்கா மல்லி எடுத்து அரைச்சி குழம்பு வைக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா என்னோடய துளசி ஆர்கானிக் சாயிலும் துளசி ஆர்கானிக் பாஜா மட்டும்தான் காரணம். அதனால் நீங்கள் வந்து நான் கொண்டோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி எனக்கு செடி வருமோ வராதோ, துளசி வருமோ வராதோ அப்படின்னு கவலை வேண்டாம். என்னோடய துளசி ஆர்கானிக் பாஜா இருக்கும்போது, துளசி ஆர்கானிக் சால் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ பேக் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கு அவ்வளோதான். அடுத்த எபிசோட் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.